ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 31/12/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு புதிய ஞானம் மற்றும் புதிய வாழ்க்கை மூலமாக புதுமையினுடைய ஜொலிப்பை காண்பியுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் உடல் ரூபத்தில் மற்றும் ஒளிவடிவமான உடல் ரூபத்தில் புது யுகம், புது ஞானம், புது வாழ்க்கையை கொடுக்கும் பாப்தாதாவோடு புது வருடத்தை கொண்டாடுவதற்காக இந்த ஆன்மீக மிக உயர்ந்த மற்றும் மிகவும் புனிதமான புதிய தர்பாரில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளின் உள்ளத்தின் ஊக்கம், உற்சாகம் மற்றும் மாற்றம் செய்வதற்கான உறுதிமொழிகளினுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல பாவனைகள், நல்ல விருப்பங்கள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்துடுச்சு. பாப்தாதாவும் அனைத்து புது உலகை படைக்கும், உலகை மாற்றம் செய்யும் விசேஷ ஆத்மாக்கள் எப்பொழுதும் பழைய உலகத்தின் பழைய சமஸ்காரம், பழைய நினைவுகள், பழைய உள் உணர்வுகள், பழைய உடலின் நினைவின் உணர்விலிருந்து விலகி இருக்கக்கூடிய அனைத்து பழைய விஷயங்களுக்கும் விடை கொடுப்பவர்களுக்கு சதா காலத்துக்காக வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. கடந்தவைக்கு முற்றுப்புள்ளியிட்டு சுயராஜ்யத்தினுடைய திலகம் எழுறவங்களுக்கு சுயராஜ்யத்தினுடைய திலகத்தின் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த விடை கொடுத்ததின் வாழ்த்துக்களுடன் சேர்த்து புது வருடத்திற்கான விசேஷ பரிசாக எப்பொழுதும் உடன் இருங்கள், எப்பொழுதும் சமமாக இருங்கள், எப்பொழுதும் இதே சிம்மாசனத்தில் அமர்ந்து உயர்ந்த ஆன்மீக போதையில் இருங்கள் என்ற இதே வரதானத்தினுடைய பரிசை கொடுக்குறாங்க. இந்த முழு வருடமும் உடன் இருக்கிறோம், தந்தைக்கு சமமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு எண்ணத்திலும் விடை கொடுத்ததற்கான வாழ்த்துக்களை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பழையவற்றிற்கு விடை கொடுக்கல அப்படின்னா புதுமையினுடைய வாழ்த்துக்களினுடைய அனுபவம் செய்ய முடியாது. ஆகையினால எப்படி இன்று பழைய வருடத்துக்கு விடை கொடுத்து கொண்டு இருக்கீங்க, அதே மாதிரி வருடத்துடன் சேர்த்து என்னென்ன பழைய விஷயங்களை மேலே சொன்னோமோ அந்த பழமைக்கு சதா காலத்துக்காக விடை கொடுங்க. புது யுகம், புது பிராமணர்களுடைய அழகான யுகம், புதிய சம்பந்தம், புதிய பரிவாரம், புதிய பிராப்திகள் அனைத்துமே புதியதும் புதியது தான். பார்க்குறீங்க என்றால் கூட ஆன்மீக பார்வையோடு ஆத்மாவை பார்க்குறீங்க, ஆன்மீக விஷயங்களைத்தான் யோசிக்கிறீங்க. அப்படி அனைத்தும் புதிதாக ஆயிடுச்சு இல்லையா? முறை புதியது, அன்பு புதியது, அனைத்துமே புதியது. அப்படி எப்பொழுதும் புதுமையினுடைய வாழ்த்துகளில் இருங்க. இதைத்தான் ஆன்மீக வாழ்த்து அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு நாளுக்காக மட்டும் இல்லை, ஆனால் எப்பொழுதும் ஆன்மீக வாழ்த்துக்கள் மூலம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கீங்க. பாப்தாதா மற்றும் அனைத்து பிராமண பரிவாரத்தினுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஆன்மீக ஆசீர்வாதங்களினால் வளர்ந்து கொண்டு இருக்கீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. இந்த மாதிரி புது வருடத்தை உலகத்தில் யாரும் கொண்டாட முடியாது. அவங்க அற்ப காலத்துக்காக கொண்டாடுவாங்க, நீங்கள் அழியாத சதா காலத்துக்காக கொண்டாடுறீங்க. அவங்க மனித ஆத்மாக்கள் மனிதர்களுடன் தான் கொண்டாடுவாங்க. நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் தந்தை பரமாத்மாவோடு கொண்டாடுறீங்க, உருவாக்குபவர் மற்றும் வரம் அளிப்பவரோடு கொண்டாடுறீங்க. ஆகினால கொண்டாடுவது அப்படின்னா பொக்கிஷங்களினால், வரதானங்களினால் சதா காலத்துக்காக பையை நிரப்புவது. அவர்களுடையது கொண்டாடுவது மற்றும் இழப்பது, இது பையை நிரப்புவது. ஆகவே தான் பாப்தாதாவோடு கொண்டாடுறீங்க இல்லையா? அந்த மனிதர்கள் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவர் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்கிறீங்க. இன்று குஷியாக இருக்கிறீங்க, ஆனால் நாளை துக்கத்தின் நிகழ்வு உங்களை துக்கமான ஆக்குவது இல்லை. எப்படிப்பட்ட துக்கமான நிகழ்வாக இருந்தாலும், ஆனால் அந்த மாதிரியான நேரத்திலும் சுகம், அமைதி, சொரூப நிலையா மூலமாக அனைவருக்கும் சுகம், சாந்தியினுடைய கணங்களை கொடுக்கும் சுகத்தின் கடலின் பங்கை செய்கிறீங்க. ஆகையினால் அந்த துக்க சம்பவத்தின் பாதிப்பிலிருந்து விலகிடுறீங்க. மேலும் யாரெல்லாம் ஹாப்பியை எப்பொழுதும் அனுபவம் செய்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்கலாம். பாபா கேட்குறாங்க, இந்த புது வருடத்தில் என்ன புதுமை செய்வீங்க? மேலா செய்வீங்க, மாநாடு கூட்டுவீங்க. இப்போ இந்த அனைத்து பழைய பழக்க வழக்கங்களில் இருந்து, பழைய மாதிரி நடந்து கொள்வதிலிருந்து களைப்படைஞ்சிருக்கீங்க. அனைவரும் ஏதாவது புதியது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புதியதாக என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் என்று அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி புதுமையினுடைய ஆசை வைத்திருப்பவர்களுக்கு புதிய ஞானம் மூலமாக, புதிய வாழ்க்கை மூலமாக புதுமையினுடைய ஜொலிப்பின் அனுபவம் செய்வீங்க. இது நன்றாக இருக்குது, இந்தளவு புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் புதியது, இதே புதிய ஞானம் புதிய யுகத்தை கொண்டு வருது என்ற இந்த அனுபவம் இப்பொழுது குப்தமாக இருக்குது. இருக்க வேண்டும் என்று எதை கூறுகிறார்கள்? அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக
புதிய வாழ்க்கையினுடைய வெளிப்படையான உதாரணத்தை அவர்களின் எதிரே வெளிப்படையான ரூபத்தில் கொண்டு வாங்க. அதன் மூலம் புதிய ஜொலிப்பு அவங்களுக்கு அனுபவம் ஆகட்டும்னு பாபா சொல்கிறாங்க. ஆகையினால புதிய ஞானத்தை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு பிராமணனுடைய வாழ்க்கை மூலம் புதுமையினுடைய அனுபவம் ஆகட்டும். அப்போ தான் புது உலகத்தினுடைய ஜொலிப்பு அவங்கவுங்களுக்கு தென்படும். எந்த நிகழ்ச்சி செஞ்சாலும் அதில் அனைவருக்கும் புதுமை அனுபவம் ஆகணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை வைங்க. இவங்களும் நல்ல காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க என்று சொல்வதற்கு பதிலாக இது புதிய ஞானம், புது உலகை கொண்டு வருவது என்று அனுபவம் செய்யணும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. புது உலகினுடைய ஸ்தாபனையினுடைய அனுபவம் செய்விக்கும் அலையை பரப்புங்க. புது உலகம் வந்துடுச்சு, அதாவது நம்ம அனைவருடைய சுப பாவனைக்கான பலன் கிடைக்கும் நேரம் வந்துடுச்சு என்ற அந்த மாதிரியான ஊக்கம் உற்சாகம் அவர்களுடைய மனதில் எழணும். அனைவருடைய மனதில் நம்பிக்கையின்மைக்கு பதிலாக சுப பாவனையினுடைய தீபத்தை ஏற்றுங்க. எந்த ஒரு முக்கிய நாளை கொண்டாடுறீங்க என்றால் தீபம் ஏற்றுங்க. இன்றைய நாட்களிலும் ராயலான மெழுகுவர்த்திகள் வந்துடுச்சு. அந்த மாதிரி அனைவரது மனதிலும் இந்த தீபத்தை ஏற்றுங்க. அந்த மாதிரி புது வருடத்தை கொண்டாடுங்க. சிரேஷ்ட பாவனைகளின் பலனின் வரிசை அனைவருக்கும் கொடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. எப்பொழுதும் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை, புதிய யுகத்தின் ஜொலிப்பை காண்பிக்கக்கூடிய, புதிய ஊக்கம் உற்சாகத்தின் வாழ்த்துக்களை கூறக்கூடிய, அனைவரையும் எவர் ஹாப்பி ஆக்கக்கூடிய, உலகத்துக்கு புது படைப்பின் அனுபவம் செய்விக்கக்கூடிய, அந்த மாதிரியான மிக உயர்ந்த புது யுகத்தின் மாற்றம் செய்யும், உலகத்துக்கு நன்மை செய்யும், எப்பொழுதும் தந்தையின் துணையை அனுபவம் செய்யும், தந்தையின் நிரந்தர துணையாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாம் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. புது வருடத்தின் புது ஊக்கம், புது உற்சாகம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று அந்த மாதிரியான திட எண்ணத்தை அனைவரும் வைத்தீர்களான்னு பாபா கேட்குறாங்க. இது புது யுகம். இதில் ஒவ்வொரு எண்ணமும் புதியதிலும் புதியதாக இருக்கட்டும். ஒவ்வொரு காரியமும் புதியதிலும் புதியதாக இருக்கட்டும். இதைத்தான் புதிய ஊக்கம், புதிய உற்சாகம்னு சொல்கிறது. அந்த மாதிரியான திட எண்ணத்தை வச்சிங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்படி தந்தை அழியாதவரோ அதே மாதிரி தந்தை மூலமாக கிடைக்கும் பிராப்தியும் அழியாதது. அழியாத பிராப்தியை திட எண்ணம் மூலம் பிராப்தி செய்ய முடியும். தன்னுடைய சேவை ஸ்தானத்துக்கு சென்றதுக்கு அப்புறமா அந்த அழியாத திட எண்ணத்தை மறந்துடாதீங்க. மறப்பது அப்படின்னா பிராப்தியின்மை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் திட எண்ணம் இருக்குது அப்படின்னா அனைத்து பிராப்தியும் இருக்குது. எப்பொழுதும் தன்னை பல மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எந்த அடியை தந்தையின் நினைவில் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் அடங்கி இருக்குது. ஆகையினால எப்பொழுதும் தன்னை ஒரு நாளில் எண்ண முடியாத அளவுக்கு சம்பாதிக்கும் பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மா அப்படின்னு புரிந்து, ஆகா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற இதே குஷியில் எப்பொழுதும் இருங்க. நீங்கள் குஷியாக இருப்பதை பார்த்து மற்றவங்களுக்கும் பிரேரணை கிடைத்து கொண்டே இருக்கும். இதுதான் சேவைக்கான சகஜ சாதனம். யார் நினைவு மற்றும் சேவையில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, வெற்றி அடைபவர்களாக இருக்கிறாங்க. நினைவு மற்றும் சேவை அந்த மாதிரியான சக்தி. அதன் மூலம் எப்பொழுதையும் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க. நினைவு மற்றும் சேவைக்கான சமநிலையை மட்டும் அவசியம் வைக்க வேண்டும். சமநிலை தான் ஆசீர்வாதங்களை பெற வைக்கும். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தைரியத்தின் காரணமாக எப்பொழுதுமே உதவி கிடைக்குது. தைரியம் என்ற ஒரு அடியை குழந்தைகள் எடுத்து வைக்கிறாங்க என்றால் 1000 அடிகள் தந்தையினுடைய உதவி கிடைச்சிடுது. இரவு 12 மணிக்கு அப்புறமா 1/1/1985 அன்று வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் புது வருடத்தினுடைய குஷியில் பாடல் பாடினாங்க. மேலும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. எப்படி குழந்தைகள் தந்தையினுடைய அன்பின் நினைவிலிருந்து பாடல் பாடினாங்க, மேலும் அன்பில் ஐக்கியமானவங்களாக ஆயிட்டாங்க. அதே மாதிரி தந்தையும் குழந்தைகளின் அன்பில் மூழ்கி இருக்கிறாங்க. தந்தை பிரியதர்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா பிரியதர்ஷினியாகவும் இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளின் விசேஷத்தின் மேல் தந்தையும் பிரியதர்ஷினியாக ஆகிடுறார். தன்னுடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தந்தை உங்கள் மேல் எந்த விசேஷத்தின் காரணமாக ஈர்க்கப்பட்டார் என்று ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. முழு உலகத்திலும் எவ்வளவு குறைந்தவர்கள் தந்தையினுடைய அன்பான குழந்தைகளாக ஆகியிருக்கிறாங்க. பாப்தாதாவும் அன்பு குழந்தைகளுக்கு புது வருடத்துக்காக மிகவும் உள்ளபூர்வமாக உயிருக்கும் மேலாக மற்றும் அன்புடன் பல மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. எப்படி நீங்கள் பாடல் பாடினீங்க அதே மாதிரி பாப்தாதாவும் குழந்தைகளுடைய குஷியின் பாடலை பாடுறாங்க.
தந்தையினுடைய பாடல் மனதில் இருப்பது, மேலும் உங்களுடையது வாயால் பாடப்படுவது. உங்களுடைய பாடலையோ கேட்டுட்டோம், தந்தையினுடைய பாடலையும் கேட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த புது வருடத்தில் எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாவது ஒரு விசேஷத்தை அவசியம் காண்பிச்சுட்டே இருங்க. ஒவ்வொரு எண்ணமும் சாதாரணமானதாக இன்றி விசேஷமாக இருக்கட்டும். ஏன் விசேஷ ஆத்மாக்களின் ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் காரியம் விசேஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. ஊக்கம் உற்சாகம் என்பது விசேஷமான இறக்கைகள். இந்த இறக்கைகள் மூலமாக எவ்வளவு உயரமாக பறக்க விரும்புகிறாங்களோ, எவ்வளோ உயரமாக பறக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு பறக்க முடியும். இந்த ரெக்கைகள் தான் பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை செய்விக்குது. இந்த ரெக்கைகளால் பறந்துட்டீங்க அப்படின்னா தடைகள் அங்கு வரை வந்தடைய முடியாது. எப்படி விண்வெளியில் செல்கிறாங்க அப்படின்னா பூமியினுடைய ஈர்ப்பு இழுக்க முடியாது. அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க, பறக்கும் கலை உள்ளவங்களை தடைகள் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறி செல்வது மற்றும் முன்னேற வைப்பது தான் விசேஷமான சேவைன்னு சொல்கிறாங்க பாபா. சேவாதாரிகள் இந்த விசேஷத்தின் மூலம் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க, யோகா செய்வது மற்றும் செய்விப்பதனுடைய தகுதியின் கூடவே பிரயோகி ஆத்மா ஆகுங்கள். யோகா செய்வது மற்றும் யோகா செய்விப்பதின் தகுதியின் கூடவே பிரயோகி ஆத்மா ஆகுங்கள். குழந்தைகள் யோகா செய்வது மற்றும் செய்விப்பது இரண்டிலுமே திறமை மிக்கவர்கள் அப்படின்னு பாப்தாதா பார்த்துருக்கிறாங்க. எப்படி யோகா செய்வது மற்றும் செய்விப்பதில் தகுதியானவர்களாக இருக்கீங்க, அதே மாதிரி பிரயோகம் செய்வதிலும் தகுதியானவர்களாக ஆக சொல்கிறாங்க பாபா. மற்றும் ஆக்குங்க. இப்போது பிரயோகி வாழ்க்கையினுடைய அவசியமாக இருக்குது. முதல்ல தன்னுடைய சமஸ்காரத்தை மாற்றுவதில் எந்த அளவு பிரயோகி ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சோதனை செய்யுங்க. ஏன்னா சிரேஷ்ட சமஸ்காரம் தான் சிரேஷ்ட உலகத்தின் படைப்பிற்கான வேர். ஒருவேளை வேர் உறுதியாக இருக்குது அப்படின்னா மற்ற அனைத்து விஷயங்களும் இயல்பாகவே உறுதியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்தது ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, அனுபவம் நிறைந்த ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் வாயுமண்டலம் மற்றும் தொடர்பின் பாதிப்பில் வர முடியாது. அனுபவம் நிறைந்த ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் வாயுமண்டலம் மற்றும் தொடர்பின் பாதிப்பில் வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.